ஏற்ற இறக்கன்றது ஓவராலாக வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபைடாக அசட் அலோகேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதில் ஏற்ற இறக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாம் ஏறுச்சுன்னா எல்லாமே இறங்கும், எல்லா அசட்ஸும் ஒரே டைமில் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஃபிக்ஸடாக உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நெகட்டிவ் இல்லை, லிக்விட் ஃபண்ட்ஸில் இல்லை, கோல்டன் இதில் வந்து நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் டொமஸ்டிக் ஈக்விட்டி இது ரெண்டும் தான் ரிஸ்க்கு கூட இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரே டைமில் இறங்குமா அப்படின்னா சான்சஸ் இருக்குது. ஸோ குளோபலாக ஒரே டைமில் மார்க்கெட் இறங்கும், பட் வேரியஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அசட் அலோகேஷன் பண்ணுறது டைவர்சிஃபைடு ரிஸ்க். ஸோ அதனால் ஏற்ற இறக்கம் மாடரேட்டாக இருக்கும். டைரக்ட் ஈக்விட்டியில் உள்ளதை காட்டிலும் இதில் நீங்கள் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன் வந்து கம்மி பண்ண முடியும். கம்மி ஆகாதுன்னு கேரண்டி அப்படின்றதெல்லாம் கிடையாது, இதை கம்மி பண்ண முடியும். இதை கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும், உங்களோட ரிஸ்க் கம்மியாக இருக்குது, ரிட்டர்ன்ஸ் எல்லா அசட் கிளாஸ்லேயும் வர ரிட்டர்ன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். சடனாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஓரியன்டாக போட்டேன், ஸ்டாக்காக வாங்கி வச்சுட்டேன், 2 வருஷமாக எனக்கு ரிட்டர்ன்ஸே இல்லை, கோல்டு சில்வர் பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி டைமில் நீங்கள் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இது ஒரு போர்ஷன் ஆஃப் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தான் இந்த அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா போர்ட்ஃபோலியோவுக்கும் அசட் அலோகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்டிகுலர் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது அந்தளவுக்கு பெட்டராக தோணலை. டைவர்சிஃபைடாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும்.